கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துதலை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நீ தந்த அந்த நாளுக்காய் நன்றி அப்பா. தகப்பனே, ஒரு சிறு கூட்டமாய் கூடி உம்முடைய பாதப்படியில வர செய்த கிருபைக்காய் நன்றி அப்பா. நன்றி பரிசுத்தரே, நன்றி பரம தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தின் ஆண்டவரே தகப்பனே, இந்த முதல் மாதத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. 3வது புதன்களை உடைய பாதப்படியில வர செய்த கிருபைக்காய் நன்றி. கடந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. எத்தனையோ பிரச்சனைகள், பிரயாசங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தின தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். அந்த வேளையில ஆண்டவரே அடியாளை நம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பிக்கிறாப்பா. நம்முடைய வார்த்தையா இருக்கணும், ஒவ்வொருடைய இருதயத்திலும் பேசுங்க ஆண்டவரே. தகப்பனே, நீங்க கிருபை செய்யுங்க, இரக்கம் பாராட்டுங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையா இருக்க கிருபை செய்யுங்க. ஒரு ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்துல வைக்கிறோம். அடையாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துற இயேசு கிறிஸ்துக்குள்ள ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நம்ம சற்று தியானிக்க முடியாத கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். ஆமென். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்ம நினைக்கிறோம்ல, சில சூழ்நிலைகள் வரும்போது, கடந்து வரும்போது, ஐயோ நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் நம்மள மறந்துட்டாரோ, நமக்கு ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை. இப்ப கூட அந்த மார்க்ல படிச்சோம்ல, கடல் பயங்கரமா கொந்தளிக்குது. ஆனா ஆண்டவர் அங்கதான் இருக்கிறாரு, பின்ன நேத்துல படுத்து நித்திரையா இருக்கிறாரு. ஆனா எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறீங்க, விசுவாசமா இருங்கள் அப்படின்னு சொல்றாருல. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு சோதிக்கிறதுக்கு தான் அங்க ஒரு பயம் இல்ல. அப்ப இன்னைக்கு சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கினேன். நம்மளை உருவாக்கினவர் அவரு இல்ல. தாயின் வயிற்றில் உருவாக்குனவர் அவருதான். அப்போ உருவாக்குனவர் கண்டிப்பா என்ன செய்வாரு, வழி நடத்ததான் செய்வார்ல. ஆனா நம்ம தான் என்ன செய்றோம், பயப்படுறோம். இப்ப நம்ம ஒரு செடி வைக்கிறோம், அந்த செடி வச்சோம்னா நம்ம என்ன செய்வோம், அதுக்கு தண்ணி ஊத்துவோம்ல, அத பார்ப்போம், தினமும் அதை பார்த்துட்டே இருப்போம்ல. அது கொஞ்சம் ஒரு 2 நாள் நம்ம ஊருக்கு போயிட்டு தண்ணி ஊத்தலைன்னா அதுக்கு காஞ்சி போயிரும்ல. அதுக்கப்புறம் அது பூ வந்துச்சா, காய் வருதா, அந்த பூ வந்த உடனே எவ்வளவு சந்தோஷப்படுறோம்ல. அது உடனே வச்ச உடனே அது பூவும் காயும் வராதுல்ல. அதுக்கு காத்திருக்க வேண்டியிருக்கு. அதுக்கு உரம் போடணும், களைகள் எல்லாம் பிடுங்கணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. அது அப்போ அதுக்காக நம்ம அந்த என்னதுன்னா அங்க காத்திருக்கணும்ல. நம்ம அப்போ அதை நம்ம பராமரிக்கும் போது, நம்ம வச்சதோட அதை விட்டுட்டோம்னா அது என்ன செய்யாது, பலன் கொடுக்காது. அதே மாதிரிதான் நம்மளை உருவாக்குனவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய சாயலாய் நம்மளை உருவாக்கிறார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம அவரை மாதிரி மாறணும், அவருடைய பிள்ளையாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. இன்னைக்கு நம்மளும் என்ன நினைப்போம், நம்ம பிள்ளைங்க நம்மள மாதிரி இருக்கணும், நம்ம கீழ்ப்படியணும், நம்ம சொல்ற மாதிரி கேட்கணும் தான் நினைப்போம். நம்ம பிள்ளைங்களை நம்ம மறப்போமா இல்ல. ஆனா தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், நான் உன்னை மறக்க மாட்டேன். அந்த சூழ்நிலையும் வரும் இல்ல. நான் கூட என்ன சொன்னேன், நான் ஒரு காலத்துல நினைப்பேன், சிலவங்க சொல்லுவாங்க, எங்க அம்மா மறந்துட்டாங்க, அப்பா மறந்துட்டாங்க, அண்ணன் மறந்து, இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆகும், எல்லாரும் அன்பா தானே இருக்கா இல்ல. ஆனா வேதத்துல சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அத பார்க்கும்போது மத்த ஒருத்தன் தகப்பனையாவது தாயாவது அதிகமாய், மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனம் சொல்லுது, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லையா, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்ல, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் இல்லையா. அப்போ ஒரு சில காரியங்கள் வச்சிருப்பாரு, ஒருத்தரை குறித்து என்ன செய்யற ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, நம்மளை உருவாக்கி இருக்கோம்ல. இப்ப நம்ம செடி பாருங்க, இப்ப மாமரத்துல மாமரம் தான் காய்க்கும்ல, அதுல போய் ஆப்பிள் காய்க்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஒருத்தரையும் ஒரு விதமா இன்னைக்கு என்ன ஒரு விதமாய் வழி நடத்திட்டு வருவாரு. அந்த ஒவ்வொருத்தரையும் ஒரு விதமாய் உருவாக்கி என்ன செய்ய படைக்கிறார். அப்போ இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவரு, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை.
அப்படின்னு சொல்றாரு. எப்படி எதனால மறக்கப்படுதலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 43 அதிகாரம் 1 வாசிக்கலாம். 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். ஆமென். இதுலயும் சொல்றாரு பாருங்க, இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது. நம்ம அதை மறந்து போயிடறோம்ல. உருவாக்குனது அவர் தான் நம்மள உருவாக்கி இருக்காரு. அப்போ உருவாக்குனவர் கண்டிப்பா என்ன செய்வார், நம்மளை நடத்துவார். அவர் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நீ பயப்படாதே. இல்ல, நம்ம இன்னைக்கு பயப்படுறோம் ஒரு சின்ன பிரச்சனை, எந்த காரியங்கள் வந்தாலும். ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் இல்லாம எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. வேதத்துல சொல்லப்படுது, தலையில மயிரெல்லாம் எண்ணி வைக்கப்பட்டிருக்கான். இல்ல, ஒண்ணு கூட கீழே விழணும்னாலும் அவருடைய சித்தம் இல்லாம விழாதான். யார் நம்மளால அத மயிரை கருப்பாக்கவும் வெள்ளையாக்க முடியும். இன்னைக்கு இயற்கையை விட்டு செயற்கை முறையில எல்லாம் செய்துட்டு இருக்கோம். அது லாங் லைஃபா இல்ல. ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் அந்த அளவுக்கு நம்மள என்ன செய்ய படைச்சு நேர்த்தியா வைத்திருக்கிறாருன்னு சொல்றாரு. பயப்படாதே அப்படிங்கிறாரு. இல்ல, பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு இருக்காரு. திகையாதே அப்படிங்கிறாரு, நீ பயப்படாதே அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்றோம், பயப்படுறோம். இல்ல, அந்த கடல் கொந்தளித்து அந்த படகுல இருந்த சீசைகள் எல்லாம் பயந்தது மாதிரி நம்ம இன்னைக்கு நம்ம பயப்படுறோம். மனுஷங்கனால பயம். அந்த பயம் போயணும். இந்த லூக்கா 1:30 கூட மரியாளை பார்த்து தேவன் மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நம்ம யாரிடத்துல கிருபை பெற்றிருக்கோம், தேவனிடத்துல கிருபை பெற்றிருக்கோம். அப்போ கிருபை பெற்ற பிள்ளைகள், அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் இல்ல, நம்மளை உருவாக்கி வைத்திருக்க. அதனால நம்ம என்ன செய்ய பயப்படக்கூடாது. 2வது சொல்லாரு, உன்னை மீட்டு கொண்டேன் அப்படிங்கிறாரு. மீட்டு கொண்டேன். இப்ப ஒரு நகை அடகு வைக்கிறோம், நம்ம பொருள் தான் இதுல. அந்த பொருளை திரும்ப நம்ம மீட்கணும்னா பணம் கொடுத்தாதான் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நம்ம எவ்வளவு வைக்கிறது ஈஸி, அதை எடுக்கும் போது பாருங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு அதை எடுக்கிறோம். எடுத்த உடனே அது என்ன செய்யறோம், ஐயோ எவ்வளவு நாள் ஆயிடுச்சு வீட்டை விட்டு போய் அது பத்திரமா வைப்போம்ல, பாதுகாக்கிற மாதிரிதான் அவரு நம்மள என்ன செய்யறாரு, நம்ம ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிரச்சனைகள் இருந்து, பிரயாசங்கள் இருந்து, எல்லாவற்றிலும் இருந்து என்ன செய்யிருக்காரு, மீட்டு எடுத்திருக்காரு. எப்படி மீட்டு எடுத்திருக்கிறாருன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வாசித்தோம்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாருங்க, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவையோட இரத்தத்தினால அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த நித்திய மீட்பை, அந்த மீட்பை உண்டு பண்றதுக்காக நம்மளை மீட்டு எடுத்துக்கல, தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி இல்ல நம்மள ஒவ்வொருவரையும் நான் சொன்ன மாதிரி அந்த அடகு சொல்ல வச்ச பிறகு பணம் கொடுத்தாதான் அவர் தருவார்ல. நம்ம கஷ்டப்படுற எனக்கு இப்படின்னு சொன்னா தரமாட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டேன் அப்படிங்கிறாரு. இல்ல, அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்ற உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படிங்கிறாரு. பேர் சொல்லி அழைக்கிற தேவன். இல்ல, ஏசாயால சொல்லப்படுது, ஏசாயா 62ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் நீ பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்று உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும் அப்படிங்கிறாருல. கர்த்தன் மேல் பிரியமா இருக்கிற உன் தேசம் வாழ்க்கைப்படும். நம்ம அதே மாதிரி இதுல சொல்லப்படும், இமை பொழுது உன்னை கைவிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இமைன்னா கண்ணை மூடி ஒரு செகண்ட்ல ஆண்டவர் அந்த கண்ணை மூடுற நேரத்துலதான் நமக்கு சில விஷயங்கள்லாம் என்ன செய்யுது, கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருது. இனி உன்னை கைவிட மாட்டேன், இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழானதுன்னு சொல்லப்படாம நீ எப்சிபா என்று உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு. உன் தேசம் வாழ்க்கைப்படும். இன்னைக்கு வாழ்க்கையற்று போயிருக்குமா, ஐயோ என் வாழ்க்கை இப்படிதான் போயிடுச்சா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, ஆண்டவர் என்ன செய்றாரு, நம்மள சில பாதை வழியா கடந்து வர சொல்றாருல. நம்ம எப்படி அந்த பாதை இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கும் போதுதான் நம்ம அந்த நித்திய ராஜ்யத்தை அடைய முடியும்ல. இடுக்கம் அப்படிங்கும் போது பாருங்க,
ஐயோ விழுந்துருவோமா அப்படின்னு பார்ப்போம்ல. ரொம்ப கேர்ஃபுல்லா வரணும்ல. விசாலமானது அப்படின்னா எப்படி வேணாலும் வரலாம்ல. ஆனா அவருடைய பிள்ளைய நம்ம மாற்றப்படணும். நம்ம நித்திய ராஜ்ய சுதந்திரவாளியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சில பாடுகள் நமக்குள்ள என்னச்சுது அனுபவிக்க. அதனால உன்னை பேர் சொல்லி அழைத்தே நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்றார். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்மளை மீட்டு எடுத்திருக்காரு, நம்ம உருவாக்குன நம்ம தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன், நீ என்னுடையவன் என்று சொல்றாருல. அதனால சொல்றாரு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு. அப்போ இன்னைக்கு யாரால மறக்கப்படுறோம் அப்படின்னா, வேதத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 40 அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 40:23. ஆதியாகமம் 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆமென். பாருங்க, இங்க பாருங்க, ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆனா நம்மளை யார் மறக்க மாட்டா? கர்த்தர் நம்மளை ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்க. ஏன்னா அவர் நம்மளை உருவாக்குறவர் பயப்பட. ஆனா மனுஷன் என்ன செய்யறான்? மறந்து போயிடறான். இங்க நம்ம பார்க்கும்போது இந்த 40ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் இல்ல. யோசேப்போட ஸ்டோரி நம்ம பார்க்கும்போது யோசேப்ப பாருங்க, 17 வயசுல நான் ஆடு மேய்க்க போறாரு. சகோதரனை கூட போகும். அப்ப அந்த ஒரு சொப்பனம் பாக்குறாரு. சொப்பனத்தின் மித்தம் என்ன செய்யறாங்க? சகோதரர்கள் அவரை குழியில தூக்கி போடுறாங்க. குழியில போட்டதுக்கு அப்புறம் அங்க என்ன ஆகுது பாருங்க, விற்றுறாங்க சகோதரர்கள. தன் சொந்த சகோதரர்களால விற்கப்படுறாரு. அங்க இருந்து என்ன செய்யறாரு? போத்திபார் வீட்டுக்கு போறாரு. அங்க போனா நல்ல ஒரு நினைக்கிறாரு. இப்ப நம்ம ஜெபிக்கிறோம், சில விஷயத்துக்கு உடனே பதில் கிடைக்குது இல்ல. கிடைச்சோன்னு நம்ம சந்தோஷப்படுறோம்ல. அடுத்து ஒண்ணு வரும்போது, சோதனை வரும்போது திரும்ப சோர்ந்து போயிரும். அப்ப அவரை யோசித்து பாருங்க. நம்ம சொந்த சகோதரர்கள் தான் இன்னைக்கு நம்ம அந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனங்க, மனுஷனுக்கு அவனுடைய வீட்டாரே சத்துரும் அப்படின்னு. அப்போ குழியில தூக்கி போடுறாங்க, வித்துடுறாங்க. அப்புறம் போத்திபார் வீட்டுக்கு வராங்க. போத்திபார் வீட்டுல பாருங்க, வந்த உடனே போத்திபார் எல்லாவற்றிலும் அவரை எல்லாத்துல காரியத்திலயும் அவரை என்ன செய்றாரு? கர்த்தர் யோசேப்போட இருக்கிறாரு. அவன் காரிய சித்தி உள்ளவன். அவன் எகிப்தியன் ஆகி தன் அவன் வீட்டுல இருக்கிறான். கர்த்தர் அவன் செய்யற யாவையும் வாய்க்க பண்ணுகிறாருன்னு எஜமான் கண்டு என்ன செய்யறாருன்னா, தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில ஒப்புவிக்கிறான். ஆனா அவனுடைய மனைவி நிமித்தம் அவன் என்ன செய்யறான்? திரும்பவும் ஜெயிலுக்கு போறான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லப்படுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தாராம். பாருங்க, இன்னைக்கு நம்ம நினைப்போம் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருன்னா ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? இன்னைக்கு அப்படிதான் கேக்குறேன், ஏன் எனக்கு இல்ல. கர்த்தர் யாரோடு கூட யார் கூட எல்லாம் இருக்கிறாரோ அவங்க எல்லாம் அந்த பிரச்சனை வழியா நடந்து வருவாங்க. இப்ப கர்த்தர் யார் கூட எல்லாம் இல்லையோ அவங்க கூட பிரச்சனை இருக்காது. பாருங்க, 21ஆம் வசனம் வாசிக்கும். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்போ கர்த்தர் யோசேப்போடு கூட தான் இருந்தார். நம்ம மார்க் 4ல வாசித்த மாதிரி கர்த்தர் படகுல தான் இருந்தாரு. இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கிறாரு இல்ல. அப்போ ஆனா நம்மள என்ன செய்யறாருன்னா உருவாக்குற, நம்ம அவரை மாதிரி மாற்றப்படல. அவரும் இந்த நன்மை செய்கிறவரை சுற்றி திருந்தாருன்னா அவரை பாருங்க, எந்த ஒரு இதுவுமே செய்யல. ஆனா சிலுவையில அரைஞ்சாங்கல்ல, நமக்காக மீட்டு எடுப்பதற்காக அவர் என்ன சிலுவை சுமந்தார். அது மாதிரி நம்ம அநேகருக்கு ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளா இந்த உலகத்துல காணப்படணும். நம்ம மித்தம் அநேக ரட்சிக்கப்படணும். அநேக ஜனங்களை நம்ம பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து, பிரச்சனையில இருந்து, பிரயாசங்கள் இருந்து, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்து ஒரு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே. நான் இதுல இருந்து எப்படி போறேன்னு என்ன என்ன செய்யறாங்க? வழி தெரியாம சூசைட் பண்ணிடுறாங்கல்ல. அப்போ நம்ம எதுக்கு நம்மள அந்த உபத்திரத்தின் வழியா கடந்து வர சொல்றாருன்னா, நம்ம அந்த மக்களுக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாம காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறார். பாருங்க, இப்ப சிறைச்சாலையில இருக்கிறாரு. சிறைச்சாலையில நம்ம யோசிப்போம்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப அந்த சிறைச்சாலையில இருக்கும்போது 2 பேர் வராங்கல்ல, பான பாத்திரக்காரனும் சுயம்பாயிலின் தலைவன். அப்ப 2 பேரும் அங்க இருக்கும்போது 2 பேரும் ஒரு சொப்பனம் பாக்குறாங்க. அந்த சொப்பனத்தை சொல்றாங்க. சொப்பனத்தை சொல்லும் போது அந்த பானபாத்திரக்காரன் நினைச்சாரு, பழையபடியே அந்த அரண்மனைக்கு போறாரு. போக அந்த சொப்பனத்தை சொல்றாரு,
அந்த என்ன சொப்பனம் அப்படின்னா, ஒரு திராட்சை செடியை பாக்குறேன். அது 3 குலைகள் அதுல காணப்படுது. 3 கொடிகள் அதுல காணப்படுது. 3 கொடின்னா 3 நாளைக்குள்ள அந்த திராட்சை பழத்தை என்ன செய்றேன், பிழிஞ்சு அந்த 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 அதே பாத்திரத்துல ராஜா குடுக்குற மாதிரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 40 அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, வாசிக்கலாமா? 40:14. இதுதான் இதுதான் அதன் அதன் அர்த்தம் அர்த்தம் என்று என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை ம். நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். 15ஆம் வசனமும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். பாருங்க, ஆமென். சொல்றாரு பாருங்க, அர்த்தத்தை சொல்லி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது இல்ல, நீ வாழ்வு அடைந்திருக்கும் போது என்னை நினைத்து, அந்த பானபாத்திரக்காரன்ட்ட சொல்றாரு, சொப்பனத்தை சொல்லி முடிச்சிட்டு, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைத்து என் மேல் தயவு வைத்து, எல்லாத்துலயும் கம்மா கொடுத்துருப்பாருங்க, என்ன நினைச்சிக்க, என் மேல தயவு வச்சு என் காரியத்தை பார்வனுக்கு அறிவித்து இந்த இடத்துல இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறான் இல்ல. நம்ம கூட கேட்போம்ல, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா போய் கேட்போம், இவங்கிட்ட போனா இவங்க இது சரி பண்ணி தருவாங்க, இவங்கிட்ட போனா இந்த காரியத்தை எனக்கு நடத்தி தருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. சில சமயம் நம்ம நினைச்சிரோம், முடியாத பட்சத்துல போய் கேட்கிறோம், அப்ப சொல்லுவாங்க சரி அப்படின்றாங்க. அப்புறம் என்ன ஆகிரும் பாருங்க, நம்ம அந்த 23ஆம் வசனம் வாஸ்து மாதிரி, பானபாத்திரகன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து போயிட்டா. சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ மறந்துட்டேன், நான் பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அப்படிதான் வாழ்க்கை நடந்துட்டு இருக்குல்ல. இன்னைக்கு உலக பிரகாரமா காரியத்தை பார்க்கும்போது மனுஷன் மறந்து போயிடலாம் இல்ல. அவர் கேட்கிறாரு பாருங்க, நான் வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்கு. அப்புறம் சொல்றாரு, நான் எபிரோட தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்துல ஒன்றும் செய்யவில்லை. பாருங்க, ஒண்ணுமே செய்யல, தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாருல. எப்படி இருக்கும்ல. இன்னைக்கு நாம கூட நினைச்சிட்டு இருக்கலாம்ல, நம்ம ஒண்ணுமே பண்ணல, ஏன் இப்படி நடக்குது. இல்ல, ஆண்டவருடைய சித்தம் இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்காது. அவர் அனுமதிச்சிருக்கிறார்ல. பாருங்க, யோசேப்போடு கூட தான் இருக்கிறாரு. பட் ஆனா யோசேப்பு யார்கிட்ட கேட்கிறாரு பாருங்க, என்ன நினைச்சுக்க, என் மேல தயவு வை, என்னுடைய காரியத்தை பார்வனுக்கு போய் அறிவு. நம்ம இன்னைக்கு சொல்லல, சில பெரிய கம்பெனில வேலை பாக்குறாங்கன்னா சிலவங்க போய் கேட்பாங்க, அதுக்கு உங்க கம்பெனில வேலை என்ன சொல்லு, என்னை பத்தி சொல்லு, என் பயோடேட்டா கொடு, என் ரெசியூமை கொடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கும் நமக்கும் அந்த இதுல கிடைக்கணும் அப்படின்னு. பட் ஆனா நம்ம மனுஷனை நம்பி போறோம்ல. மனுஷனை நம்பி போகும்போது அவன் என்ன செய்றான் பாருங்க, இங்க நினையாம மறந்து விட்டான். 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது பாருங்க, அழகு போதும். இப்ப எத்தனை வருஷம் பாருங்க, 2 வருஷம் மறந்தே போயிட்டான் பாத்தீங்களா. அந்த அர்த்தத்தை கண்டு திரும்பவும் பானபாத்திரக்காரன் அரண்மனைக்கு போயிட்டான். பட் அவனை என்ன செய்தான், மறந்துட்டான். எத்தனை வருஷம், 2 வருஷம். அப்போ சில விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா காத்திருக்க வேண்டியது இருக்குது இல்ல. இப்போ அங்க அங்க என்ன நடக்குது, 2 வருஷத்துக்கு அப்புறம் அங்க என்ன ஆகுது அப்படின்னா, சொப்பனம் பாக்குறாரு. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பயங்கரமா கலங்குறாருல. அது மந்திரவாதிகள் வராங்க, யாரெல்லாமோ கூட்டு போறாங்க. அப்பந்தான் அந்த பானபாத்திரக்காரன் நினைச்சுறாரு சொல்லி, அங்க யோசேப்பு திரும்ப நினைச்சுறாரு, அழைக்கப்படுறாரு, அந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்றாரு, அரண்மனைக்கு அதிகாரியாக வைக்கிறார். அப்ப நம்ம இன்னைக்கு மனுஷனை நம்பாம நம்ம யாரை நினைக்கணும். அவர் சொல்றாரு, என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்துன்னு. வேதத்துல இருந்து பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா வாசிக்கலாமா? 1-3 வசனம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும்,
நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு படிக்கவா? வாசிங்க. பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். பாருங்க, இந்த எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறாரு. அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து, நீர் முது வீட்டு காரியத்தை என்ன செய்யணும், ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாப்பால. இன்னைக்கு நம்மகிட்ட வந்து சொல்லும் போது நம்ம எப்படி இருப்போம்? உடனே நினைச்சுவோம், பயந்து போயிருவோம்ல. தீர்க்கதரிசிட்ட கேட்பா, ஐயோ ஏன் இப்படி சொல்றீங்க, ஏதாவது எனக்கு பிரேயர் பண்ண, ஏதாவது கலங்கி போயிருவோம்ல. ஆனா பாருங்க, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, அப்போ அந்த சூழ்நிலை பாருங்க, ஒரு நிமிஷம் அந்த செகண்ட்ல அவர் எப்படி இருந்திருப்பார்ல, அவருடைய மனசு எவ்வளவு வியாகுலப்பட்டிருக்கும், எவ்வளவு கலங்கி போயிருப்பார், திகைச்சு போயிருப்பார்ல. ஆனாலும் அவர் என்ன செய்தார் பாருங்க, எசேக்கியா தன் ஒண்ணுமே பண்ணல. நம்ம என்ன செய்வோம், அந்த தீர்க்கதரிசிட்டே கேட்போம், எனக்கு ஏதாவது பிரேயர் பண்ண முடியுமா, எனக்கு எதுல இருந்து விடுதலை உண்டா, ஐயோ மரிச்சு போறீன்னு சொல்லிங்களே அப்படின்னு கதறி இருப்பால. ஆனா அவரு பாருங்க, தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, இல்ல நம்ம யார நோக்கணும், எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் இல்ல, கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்குன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, என்னை நினைத்தருளும். ஆனா இவரு யோசேப்பு என்ன செய்றாரு, பானபாத்திரட்ட என்ன நினைத்துக்க அப்படின்னு சொல்றாருல. மனுஷன்ட்ட போய் என்ன நினைத்துக்கன்னா மனுஷன் என்ன செய்வான், மறந்து போயிருவாங்க, மறந்துட்டான். ஆனா இவர் எசேக்கியா என்ன சொல்றாரு, கர்த்தரிடத்துல நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும், அதை நினைச்சரலும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அப்போ நம்மளும் ஆண்டவர்கிட்ட நம்முடைய விண்ணப்பத்தை, ஆண்டவரே என்னை நினைத்தரலாம்ப்பா, நமக்கு பிரியமானதை சரி, நம்ம நான் ஏதாவது குற்றங்கள் குறைந்த என்ன மன்னியப்பா, என்ன நினைச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விண்ணப்பம் பண்ணி அழுது அவரிடத்துல வைக்கும் போது அடுத்து என்ன நடக்கு பாருங்க. பாதி முற்றத்தை விட்டு சொல்லிட்டு போகல, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிடுச்சு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், மனதுருகிற தேவன் இல்ல, விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் இல்ல. சொல்லப்படுது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நமக்குள்ள உண்டாகுமா. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை நம்ம காணப்படணும். அப்போ நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை நோக்கி என்ன நினைச்சிடலும் அப்படின்னு, இசப்பா என்ன நினைத்தரலுங்க அப்பா அப்படி நம்ம மனம் கசந்து அழுது அவருடைய விண்ணப்பம் வைக்கும் போது அவர் கண்டிப்பா அந்த விண்ணப்பத்துக்கு நினைச்சாரு, பதில் கொடுக்கிறாருல. அவர் மறக்கிற தேவன் கிடையாது இல்ல. பாருங்க, அவர் பாதி முற்றத்துக்குள்ள போறதுக்குள்ளே அவருக்கு திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ திரும்பி போய் என் ஜனத்துக்கு அதிபதியாக எசேக்கியா நோக்கி, உன் தகப்பனாய் தாவீதின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறேன் என்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படிங்கிறார்ல. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அடுத்து பாருங்க, உன் கண்ணீரை கண்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ நம்முடைய கண்ணீரை காண்கிற அவர் தான். அதனாலதான் ஆகார் சொன்னாங்க, நான் அவரை கர்த்தரை காண்கிற தேவன் அப்படின்னு இல்ல, ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன். அப்ப நம்முடைய கண்ணீரை அவர் என்ன செய்றாரு, காண்கிறாரு. நம்மள ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு, வெட்கப்படுத்த விட மாட்டாரு. நம்மள வெக்கத்துக்கு பதிலா என்ன செய்வாரா, 2 தனை பலன் வருமா. நம்ம கண்ணீருக்கு பதிலாய் நானும் என்ன எனக்கு இப்போ ஒரு 1 மந்தா என்னன்னா ரொம்ப ஒரு லோன்லியா, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு இது. அப்பதான் இந்த வசனங்கள்லாம் கொடுத்து ஆண்டவர் என்ன வழி தேற்றினாரு. அப்ப ஒரு பாடல் கூட கொடுத்தாரு.
என்ன அப்படின்னா வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனை பலன் வருமா. நம்ம கண்ணீருக்கு பதிலாக ஆறுதல் தந்திடுவாராம். அதனால நான் கலங்கிட மாட்டேன், நான் சோர்ந்திட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டான்ஸா பாடுறேன். வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனை பலன் வருமே, என் கண்ணீருக்கு பதிலாய் ஆறுதல் தந்திடுவாம். வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனை பலன் வருமே, என் கண்ணீருக்கு பதிலாய் ஆறுதல் தந்திடுவார். நான் கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், என்னை என்னோடுண்டு, என் மீட்பர் என்னோடுண்டு, என் சகாயர் என்னோடுண்டு, நான் கலங்கிடவே மாட்டேன். வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனை பலன் வருமே, ஆறுதல் அளிப்பார், சமாதானம் தருவார், தேவையெல்லாம் சந்திப்பார். ஆறுதல் அளிப்பார், சமாதானம் தருவார், என் தேவையெல்லாம் சந்திப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், என் சகாயர் என்னோடுண்டு, என் நேசர் என்னோடுண்டு, என் மீட்பர் என்னோடுண்டு. வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனை பலன் வருமே, வல்லமையால் நீரைப்பார், அபிஷேகம் ஊற்றுவார், வல்லமையால் நீரைப்பார், அபிஷேகம் ஊற்றுவார், நான் அனலாய் எழும்பச் செய்வாம், நான் அனலாய் எழும்பச் செய்வாம். நான் கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், என் சகாயர் என்னோடுண்டு, என் நேசர் என்னோடுண்டு, என் மீட்பர் என்னோடுண்டு. வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனை பலன் வருமே, என் கண்ணீருக்கு பதிலாய் ஆறுதல் தந்திடுவார். பாவமெல்லாம் போக்குவார், பரிசுத்தப்படுத்துவார், பாவமெல்லாம் போக்குவார், பரிசுத்தப்படுத்துவார், தம் பிள்ளையாய் மாற்றிடுவார், தம் பிள்ளையாய் மாற்றிடுவார். நான் கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், என் சகாயர் என்னோடுண்டு, என் நேசர் என்னோடுண்டு, என் மீட்பர் என்னோடுண்டு. வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனை பலன் வருமே, என் கண்ணீருக்கு பதிலாய் ஆறுதல் தந்திடுவார். கண்டிப்பா நம்ம வெட்கத்துக்கு பதிலா என்ன செய்வார், ரெட்டத்தனையான பலனை கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். நம்ம ஒருபோதும் கலங்கிட வேண்டாம். நம்ம பாவங்கள் போக நம்ம அவருடைய பிள்ளையாய், அவருடைய சாயல் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யணும், மாற்றப்படணும். அவருடைய பிள்ளையாய் நம்ம மாறணும் அப்படின்னு சில காரியங்களை அனுமதிக்கிறீங்க. பாருங்க, எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்கிறாரு, கண்ணீரை காண்கிறாரு, நான் உன்னை குணமாக்குவேன் அப்படிங்கிறார். பாருங்க, இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார்ல. அப்புறம் உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். அப்போ அப்படின்னு சொல்றாரு, உன்னை இந்த நகரத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாய் தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லு, ஆதரவாய் இருப்பேன் அப்படின்னு சொல்றாருல. பாருங்க, அப்போ ஒரு அடையாளத்தோட ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவன். இன்னைக்கு நம்ம கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கலாம்ல, எனக்கு யாருமே உதவி, யாரும் நமக்கு தேவை கிடையாது, அவர் மட்டும் நமக்கு இருந்தா போதும். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது, நீதிமொழிகள் கூட 16:7 சொல்லுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்தாரா. ஆனா நம்ம உண்மையா கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, அதான் அவர் சொல்றாரு, நான் உண்மையும்
மன உத்தமமாய் நடந்தே அப்படி. அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னு பாக்குறாருல. யோபு சொல்றாரு ஆண்டவர், உத்தமனும் சன்மார்க்கும் தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன் அப்படின்னாரு. அது மாதிரி நோவாவை சொன்னாரு. நோவாவுக்கோ பாருங்க, அந்த காலத்துல எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னாரு. ஆனா அந்த இடத்துலயும் பாருங்க, நோவா எப்படிப்பட்டவரா இருந்தாரு. நோவா மட்டும்தான், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 6ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா 8ஆம் வருஷம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணுல கிருபை கிடைச்சது. நீதிமானும் உத்தமனுமா இருந்தான், தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருந்தான். அதனால ஆண்டவர் என்ன செய்றாரு, இந்த மனுஷனை உண்டாக்குனாருக்கா மனஸ்தாப்பட்டு நான் அழிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அழிச்சாரு. ஆனா நோவா குடும்பத்தை என்ன செய்றாரு, கர்த்தர் பாதுகாத்தாருல்ல. அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தை என்ன செய்வார், கர்த்தர் பாதுகாப்பார். நம்ம என்ன செய்யணும், மன உண்மையாய் நடக்கணும், மன உத்தமமாய் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். அத ஆண்டவர் பாக்குறாரு. அப்போ நம்ம அப்படி நடக்கும்போது கண்டிப்பா அவர் என்ன செய்வாரு, நம்மளை நினைத்தருவார். அதைத்தான் எச்சரிக்கை சொல்றாரு. உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். அப்ப நம்ம செய்ய வேண்டியது, நம்ம மனுஷனையே பார்க்க கூடாது, இவங்க என்ன கவனிக்கலையான்னு யாரு இதுல, அவரு நம்ம கூட இருந்தா நம்ம அப்போ உண்மையும் உத்தமாய் நடந்து நலமானதை செய்யும் போது கண்டிப்பா அவர் நம்ம விண்ணப்பத்தை கேட்பார். நம்ம கண்ணீரை கண்டு நமக்கு பதில் கொடுப்பார். நம்ம சோர்ந்து போக வேண்டிய தேவையே இல்ல. நம்ம கண்ணீர் வடிக்கிறதா அவர் பாதத்துலதான் வடிக்கணும். மனுஷங்கிட்ட போய் யார்ட்டையும் நம்ம நினைச்ச கண்ணீர் வடிக்க கூடாது. சங்கீதம் 62:8 சொல்லுது, ஜனங்களை எக்காலத்தில் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அவருடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றணும். தேவன் நமக்கு என்ன செய்யறாரு, அடைக்கலமா இருக்கிறார். அடைக்கலம் ஒரு பாதுகாப்பா இருக்கிறார். அதனால நம்ம ஆண்டவரிடத்துலதான் என்னை நினைத்தரலும் அப்படின்னு கேட்கணும். மனுஷன் போய் என்ன நினைச்சுக்க, எனக்கு இந்த காரியத்தை நீ எனக்கு பண்ணித்தா அப்படின்னா மனுஷன் செய்யவே மாட்டான். ஆனா நம்ம அவரை நம்பணும், அவர் சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றணும். ஆனா நம்ம உண்மையா இருக்கணும், மன உத்தமமா இருக்கணும். கர்த்தருக்கு நலமானதை செய்யும் போது கண்டிப்பா நமக்கு என்ன செய்யறாரு, நம்முடைய கண்ணீரை கண்டு நமக்கு பதில் தருகிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என்மேல் தயவு வைத்து அப்படிங்கிறாருல, தயவை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஸ்தர் சரித்திரத்துல பார்க்கும்போது நம்ம பாக்குறோம்ல, எஸ்தர் பாருங்க, அம்மா கிடையாது, அப்பா கிடையாது இல்ல, அம்மா இன்னைக்கு நினைக்கலாம் எனக்கு யாருமே இல்லைன்னு இல்ல, நானும் கூட இப்ப ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் என்னன்னா, சில சமயம் யோசிக்கும் போது வருத்தங்கள் வரும்ல, அழுது கண்ணீரோட ஜெபிக்கும் போது வசனம் கொடுத்தாரு. இப்ப தினமும் அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகரா. அவர்தான் நம்முடைய நாயகர், நம்முடைய மணவாளன் இல்ல, நம்ம அவருடைய மணவாட்டி. சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்ப அவருடைய நாமம் என்ன, சேனைகளில் கர்த்தர் என்பது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார் இல்ல. அப்போ நம்முடைய நாயகர் அவர் தான். அவர் நம்ம கூட இருக்கணும். அவர் நம்ம கூட இருந்தா எல்லா காரியமும் நேர்த்தியா நமக்கு நடத்துவார். ஆனா பாடுகள் இருக்கும். இது ஒரு மத்தேயில சொல்லப்படுது, லூக்கா சொல்லப்படுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமே எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவனா. நான் தான் பையன்ட்ட இந்த மெசேஜ் முன்னால சொல்லிட்டு இருக்கும் போது, என்னடா நான் முன்னால நினைப்பேன், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிரு. திருமணம் முடிந்தது, எல்லாரும் திருமணம் முடிஞ்ச அன்னைக்கு சந்தோஷத்தோட அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்காத ஒரு பாவி நானு. அப்போ பாத்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டங்கள். ஆனா நான் எப்போ அசால்ட்டா சொல்லுவேன், ஒரு எவ்வளோ அனுபவிச்சுட்டு வந்துட்டேன், எதுவுமே எனக்கு கிடையாது. ஆனா இப்போ உள்ள வலிகள் பார்க்கும்போது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி வலி. அப்போ நான் அவன் சொன்னா, சிலுவைங்கிறது சாதாரண. அப்ப நான் சமைச்சிட்டு இருக்கும் போது அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், டேய் சிலுவை எடுத்துட்டு தினமும் நடக்கணும் போல. அப்ப அவன் சொன்னான், எல்லாருக்கும் அந்த சிலுவை கிடைக்காது மம்மி, எல்லாரும் அந்த சிலுவை எடுத்துட்டு போக முடியாது, யாருக்கு ஆண்டவர் கொடுக்குறாரோ அவங்கதான் எடுத்துட்டு போக முடியும். இன்னைக்கு நம்ம நினைச்சிடலாம் இது மாத்தி அப்படின்னு. ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க, பின்வர எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, நம்மளே வெறுத்துடல, ஏன்டா அந்த உலகத்துல இருக்கிறான்ல, ஏன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அப்படின்னு, தன் சிலுவை அன்னுதினமும் எடுத்துக்கொண்டு. அப்போ சிலுவை தூக்கம்னா தினமும் பாரம் தானே இல்ல, சிந்தித்து பார்த்தா நம்ம அப்போ கஷ்டங்கள் இருக்கும். ஆண்டவரை பின்பற்ற அது மாதிரி தீமோத்தேயுல சொல்லப்பட்ட தேவ பக்தியா நடக்க விரும்புறான் அப்படின்னா பாடுகள் உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும், கஷ்டங்கள் உண்டாகும். கஷ்டம் இல்லைன்னா நம்ம அவரை பின்பற்றி நடக்க முடியவே முடியாது. பாருங்க, என்னை பின்பற்ற கடவுள் அன்னுதினமும்
தன் சிலுவைங்கும்போது ஒரு பாரமானது இல்ல, அதை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்ன அனுதினமும் அவரை எடுத்துட்டு நம்ம அவர் பின்னால என்ன செய்யணும், தூக்கிட்டு என்ன பாரம் கொடுத்திருக்கிறாரோ. நம்ம அதான் யோபு சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம். அதே மாதிரி இது இன்னைக்கு வந்துருச்சா ஏசப்பா, சோஸ்திராப்பா. இந்த பிரச்சனை வந்துதா, சோஸ்திரம், நீங்க நடத்துவீங்க. அந்த ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு விசுவாசம் அவர் மேல இருக்கும்போது கண்டிப்பா அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பாக்குறாருல, 100% விசுவாசத்தை பாக்குறாருல. இவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க, வான்னு சொன்னா வருவாங்க, போனா வருவாங்க. ஆனா நீர் என் வீட்டுக்கு வர பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் சொத்தமாவன்ல. இஸ்ரவேலுக்கு இப்ப ஏற்பட்ட விசுவாசம் பார்க்கல அப்படிங்கிற. அப்ப ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பாக்குறாரு. என் பிள்ளை அந்த விசுவாசம் உடையவளா இருக்கிறாள், என்னை காட்டிலும் என்னை விசுவாசிக்க என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்யணும்னு தான் ஆண்டவர் விரும்புறார். அதுக்குதான் இந்த சோதனைகள். இந்த சோதனை இதுலயாவது ஜெயிச்சிருவாள, இதுலயாவது ஜெயிச்சிருவாள, விசுவாசத்தோட நிக்கிறாளான்னு தான் ஆண்டவர் பார்த்து ஒன்னொன்னா கொடுத்துரு. அதனால யோபு சொன்னாரு, நான் முற்புறத்துல பார்க்கும்போது அவர் இல்ல, பிற்புறத்துல பார்க்கும்போது இல்ல, எந்த பக்கம் பார்த்தாலும் அவர் இல்ல. ஆனாலும் நான் சோதித்த பின் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் இல்ல. அப்போ ஒரு பொண்ணு பாருங்க, உருக்கப்பட்டாதான் அழகழகான டிசைனா மாற்றப்படும். அப்ப நம்மளும் ஒரு அழகான ஒரு பாத்திரமாய், அவர் பார்வையில் விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய் மாற்றப்படுறதுதான் அந்த சோதனைகள். அதே மாதிரி எஸ்தர் ராஜாத்தியம் பாருங்க, மொர்தேகாய் தான் நினைச்சாரு, வளர்க்கிறாரு. ஆனா ராணியாய் மாற்றப்படுறாங்கல்ல. ராணியாய் மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் பாருங்க, அங்க ஒரு சூழ்நிலை வருது, யூதர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு செய்தி கொடுக்கப்படுது. அப்பதான் மொர்தேகாய் என்ன செய்றாரு அப்படின்னா, அந்த எஸ்தர் 4:8 சொல்லப்படும், யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து ஆத்தாகிட்ட கொடுக்க சொல்ற, தெரியப்படுத்தவும் அவன் அகத்தியமாய் ராஜாவினிடத்துல போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்றான். ராஜாட்ட போய் நீ விண்ணப்பம் பண்ணி மன்றாடணும், அந்த நகலை, அந்த 127 நாட்டுல உள்ள யூதர்களை அழிக்கணுங்கிற அந்த கொடுக்கப்பட்ட அந்த நகலை கொடுத்துட்டு ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணணும், மன்றாட வேண்டும் என்று அவளுக்கு சொன்னா. ஆத்தாக்கு மொர்தேகாயின் வார்த்தையில எஸ்தருக்கு, அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தேகாய்க்கு சொல்லி அனுப்ப என்ன சொல்றான்னா, அந்த 4:11 யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீ ஆனாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்சொங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவுடைய நாடுகள்ல சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொன்னா பாருங்க. அது மொர்தேகாய்க்கு சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்றா. அப்ப பாருங்க, ராணி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எடுத்த உடனே எல்லா காரியத்தையும் அங்க செய்ய அவங்களால முடியலல்ல. மனுஷனால எந்த காரியமும் முடியாது. ஆனா அவங்க சொல்றாங்க பாருங்க, ராஜா யாராவது அழைப்பிக்கப்படாமல் ராஜாவினிடத்த உள்முற்றத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீ ஆனாலும் என்ன செய்வாங்க, பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்சொங்கலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும். அது ஒரு தவறாத சட்டம். அது ராணியா இருந்தாலும் சரிதான், யாராயிருந்தாலும் இல்ல. அப்போ என்ன ஒரு காரியங்கள் வந்தாலும் எந்த மனுஷனாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அவ கடைசியில மொர்தேகாய் சொல்றாரு 14 நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீ உன் தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைச்சிருக்கலாமே, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப எஸ்தர் மறுபடியும் என்ன சொல்லி அனுப்புறா பாருங்க, அந்த 16 பெரிய ஒரு விஷயம். நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் அப்படிங்கிறாருல. அப்ப சில காரியங்களுக்காக நம்ம என்ன வேண்டும், ஆண்டவருடைய பாதத்துல உபவாசம் பண்ண வேண்டியதா இருக்கும். நானும் என் தாதிமார் உபவாசம் பண்ணுவோம், விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னா பாருங்க. அப்போ எந்த ஒரு விஷயங்களும் பெரிய ஒரு விஷயமாய் மாறி போயிருச்சு, கைக்கு மீறி இப்ப நம்ம என்ன செய்யணும், உபவாசித்து ஜெபிக்க கூடியவர்களாய் இருக்கணும். ஆண்டவருடைய பாதத்துல நம்ம என்ன செய்யணும், உபவாசிக்காங்க. உபவாசி ஜெபிக்கும் போது பாருங்க, 3ஆம் நாள்ல எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துட்டு உள்மற்றத்துல போறாங்க. ராஜாத்திய எஸ்தர் முற்றத்துல நிற்க கண்ட உடனே அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்க போச்சவங்களை நீட்டுறாரு பாருங்க. நீட்டி அவ தொட்ட உடனே என்ன வேணும், உன் மன்றாட்டி என்ன அப்படிங்கிறாரு. அப்போ
நம்ம உபவாசித்து ஆண்டவருடைய பாதத்துல நாம நிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா அந்த என்ன காரியத்துக்கு வேணுமோ, யாருக்கிட்ட இருந்து தயை கிடைக்கணுமோ கண்டிப்பா என்ன செய்வாரு, தயை கிடைக்க ஆண்டவர் என்ன செய்வாரு, செய்வார். அதை விட்டுட்டு நம்மளா போய் நம்ம சுயபலத்தினால போய் இப்ப அவ சொன்னா பாருங்க, சுயபலத்தினால போய் நிக்கும் போது என்ன செய்யணும், மரித்துதான் போகணும். அங்க மோசமா, இதை விட மோசமான காரியம் தான் அங்க நடக்கும். அப்போ நம்ம உபவாசித்து ஆண்டவருடைய பாதத்துல இருக்கும்போது அங்க தயவு கிடைக்குது. அவனே ராஜாவே கேக்குறான், உன் மண்டாட்டி என்ன, உன் வேண்டுதல் என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். ஆனா அவ உடனே என்ன செய்யற, சொல்லல அந்த விஷயத்த. ஆனா அவ விருந்துக்கு வரணும்னு சொல்றா. முதல் நாள் விருந்துக்கு போறாங்க, 2ஆம் நாள் விருந்தும் போகும்போதுதான் அவ அதை பத்தி என்ன செய்றா, சொல்றா. 2ஆம் நாள் விருந்துல 7ஆம் அதிகாரத்துல எங்களை 4ஆம் வசனம், எங்களை அழித்து கொன்று நிர்மலமாக்கும்படி நாணயன் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாம் வெள்ளாட்டிகளும் விற்கப்பட்டு போனாலும் நம்ம மௌனமா இப்போ ராஜாவுக்கு உண்டான நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவான முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது யாரு அப்படின்னு கேட்கும் போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்றா பாருங்க. ஆமான்னு என்ன செய்யறான், அவட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தன் பிராணனுக்காக விண்ணப்பம் எழுந்து அவன் என்ன செய்யறான்னா, அவ அந்த கட்டில அவன் படுத்துடுறான். அத ராஜா பார்த்துட்டு உடனே அவனுக்கு என்ன செய்யறாங்க, நான் இப்பவுமே ராஜாத்திய பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை ராஜாவில இருந்து வாயில இருந்து வந்த உடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டாங்களாம் பாருங்க. அப்போ நம்ம உபவாசித்து ஆண்டவருடைய பாதத்துல வைக்கும்போது ஆண்டவர் அந்த காரியங்களை யார் கண்ணெல்லாம் நமக்கு தயவு கிடைக்கணுமோ தயவு கிடைத்து நமக்கு என்ன செய்றாரு, அதுல இருந்து ஒரு விடுதலைய கொடுக்கிறாரு. அடுத்தது 3வது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல என்னை விடுதலை ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாருல்ல. விடுதலை ஆக்கணும், நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பவுலும் சீலாவும் பாத்தீங்கன்னா அங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு ஒரு பெண் என்ன செய்றான்னா, அந்த 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 16, 17. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அப்படியே அந்த 2 வசனமும் வாசித்துருங்க. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். பாருங்க, அங்க ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போயில் குறி சொல்லுகிற ஒரு ஆவியை கொண்டிருந்த ஒரு குறி சொல்லுகிறாள். தன் எஜமான்களுக்கு என்ன செய்றார், மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் அவங்களுக்கு எதிர்படுறா. அவ பவுலையும் எங்க பின்தொடர்ந்து வந்து சொல்றா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிற என்று சத்தம் விடுறா. இல்ல நம்ம என்ன நினைப்போம், ஐயோ அவ உண்மையா ஆண்டவரை பத்தி அறிஞ்சிருக்கான், ஆண்டவருக்குள்ள இருக்கிறவதான் அப்படி சொல்றா அப்படின்னு இல்ல. ஆனா இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தா பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து என்ன சொல்றாருன்னா, இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளையிட என்று அந்த ஆவிடன்னு சொன்னா, அந்நேரமே அது என்ன செய்து புறப்பட்டு போயிடுச்சு. அந்த அசுத்த ஆவி அவளை விட்டு புறப்பட்டு போயிருது. புறப்பட்ட உடனே அவருடைய எஜமான்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய ஆதாயத்து நம்பிக்கை அவளை வச்சு ஆதாயம் உண்டாக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஆதாயம் போயிடுச்சு அப்படின்னு உடனே என்ன செய்றாங்க, பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில அதிகார இடத்துல இழுத்து கொண்டு போறாங்க. அப்புறம் அவளை அதிகாரத்தை ஒப்பு கொடுத்து, இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்துல அப்புறம் வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும், கலகம் பண்ணி நம்ம ரோமராகி நாம் ஏற்றுக்கொள்ளாமலும் அனுசரிக்காமலும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள், தகாததை போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட கூட்டத்துக்குள்ள கொண்டு போய் அவர்களுக்கு விரோதமா அவர்களை எழுப்புறாங்க. அதிகாரிகள் அவங்க என்ன செய்றாங்கன்னா, 22ஆம் வசனத்துல வாசித்தோம்னா, வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்றாங்க. பாருங்க, பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன பிள்ளைகளுக்கு அண்டல இல்ல, ஒரு அசுத்தாவியை துரத்துனனால அங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. வஸ்திரம் கிழிக்கப்படுது, அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு சிறைச்சாலைக்காரனு கட்டளையிடுறார்.
அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவன் என்ன செய்றான், அவர்களை உட்காவல் அறையிலே உள்ளுக்குள்ள, அப்ப உள்ளுக்குள்ளன்னா செப்பரேட்டா ஒரு சின்ன அறைக்குள்ள அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்துல மாட்டி வைக்கிறான் பாருங்க. அங்க ஒரு நன்மைதான் செய்திருக்காங்கல்ல, அந்த நன்மை செய்ததுக்கு பதிலா கிடைச்ச பலன் பாருங்க. ஆடைகள் கிழிக்கப்படுது, அடிக்கப்படுறாங்க, தொழுமரத்துல மாட்டி வைக்கிறப்படுறாங்க, உட்காவலறையில அடைக்கப்படுறாங்க. ஆனா 25ஆம் வசனமும் 26 வாசிக்கலாமா? 25, 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. ஆமென். ஆமென். பாருங்க, நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன செய்திருப்போம் இல்ல? நம்ம ஒரு தடவை சிந்தித்து பாப்பால. இவ்வளோ நாள் அந்த அதிகாரத்தை வாசிச்சிருக்கேன். ஆனா உண்மையில இதை பார்க்கும்போது அவ்வளோ அழுக வந்துருச்சு. பாருங்க, இத வஸ்திரம் கிழிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு இல்ல, தொழுமரத்துல மாட்டப்பட்டு உட்காவலர். அந்த காலத்துல கரண்டே இருக்காது இல்ல, இருட்டா இருக்கும். பாருங்க, அந்த நேரத்துல அவங்க என்ன செய்றாங்க, நடு ராத்திரியிலே பவுலும் சிலா ஜெபம் பண்ணி இல்ல. நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்ல, ஒரு பிரச்சனை வந்தா நம்ம என்ன செய்யறோம், சோர்ந்து போயிரோம்ல, கலங்கி போயிரும். ஐயோ எனக்கு ஆறுதல் செய்ய யாராவது இருக்காங்களா இல்லையா, நான் என்ன செய்வேன் அப்படின்னு இல்ல, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்களாம். அப்ப நம்மளும் எப்பேற்பட்ட சூழ்நிலை, நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும் பாருங்க, நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டாலும் அதை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜெபம் பண்ணி துதித்து பாட, அந்த சூழ்நிலை பாருங்க, எவ்வளவு வலிகள் இருக்கும்ல, வேதனை இருக்கும்ல, தொழும் மரத்துல மாட்டி வச்சிருக்காங்க, இருட்டு, ஒரு சூழ்ந்த இடம் எப்படி இருக்கும்ல, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்றாங்க, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டதை கேட்டு சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தால் நம்ம ஜெபிக்கும் போது, ஜெபித்து துதித்து பாடும்போது எரியோ கோட்டையே இடிந்து விழுந்தன்னு பார்த்தோம், வாசிக்கிறோம்ல. அப்ப எப்படி துதிச்சிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. அப்ப நம்மளும் என்ன செய்யணும், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவரை துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் இல்ல. பூமியின் குடிகளை எல்லாரும் சங்கீதம் 100 சொல்லுது, கர்த்தரை கம்பீரமாய் பாடணுமா, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர்கள் சந்தோஷம் பண்ணுவார்கள். அப்ப நம்ம ஜெபம் பண்ணி துதித்து பாடும்போது, நம்ம பாடல் பாடும்போது என்ன நடக்குது, சடிதியில இல்ல பூமி மிகவும் அஸ்திபாரங்கள் அசையும்படிய பூமி மிக அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் சடிதியில, நம்முடைய வாழ்க்கையில சடிதியில, அது மாதிரி யோசிப்பட தீவிரமாய் சில காரியங்கள் சடனா தான் நடக்கும்ல, ஆண்டவர் நடத்துவார். அப்ப நம்ம அதுக்கு பாத்திரமானா இருக்கணும். நம்ம என்ன செய்யணும், எப்பேற்பட்ட சூழ்நிலை ஜெபித்து ஆண்டவரை துதித்து பண்ணும். ஒருபோதும் துதிக்கிறது என்ன செய்வது விட்டு விடவே, நல்லா துதிக்கணும். இன்னும் அதிகமா பாட வரலையா பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி பாட வருதோ பாடுங்க, துதித்து பாடும். பாருங்க, சாத்தியமில்லாதது இல்ல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பண்ணுகிற தேவன் தான் நம்முடைய தேவன் இல்ல. அவர் சகலத்தையும் செய்யவலர். யோபு 42:2, அவர் செய்ய நினைத்தது தடைபடாதான். அப்ப நம்ம அதுக்கு பாத்திரவனா இருக்கும் போது திறவுண்ட எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டாங்க ஒரு விடுதலையில. நம்ம என்ன செய்யணும், யாராவது போய் பார்த்து, அதிகாரிகளை பார்த்து யாரையும் பார்க்க தேவையில்ல, எந்த மனுஷனை. ஏன்னா யோசேப்பு பணபாத்திரம் கேட்ட என்ன நினைச்சிக்க, என்ன விடுதலை ஆக்கு இங்க இருந்துன்னு. ஆனா அவன் மறந்து போயிட்டான்ல. ஆனால் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நாம செய்யும் போது இல்ல, கண்டிப்பா அங்க விடுதலை உண்டு இல்ல. பாருங்க, அங்க என்ன நடக்குன்னா, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனான் எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனானா சிறைச்சாலைக்காரன். அப்போ 28ஆம் வசனம், பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி கொண்டு செய்து கொள்ள, நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம் அப்படிங்கிறான். அப்ப அவன் தீபங்களை கொண்டு பாருங்க, தீபங்களை அப்ப கொண்டு வர சொல்லி உள்ள ஓடி நடுநடுங்கி பவுலுக்கு சீலாவுக்கு முன்பாக விழுகிறாங்க. அவங்க விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்த ஆண்டவன்மாரே 30ஆம் வசனத்துல, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவன் அந்த 31ஆம் வசனம் வாசிக்கலாமா? அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி
அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த அவனுக்கும் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அடுத்த வசனமும் மேலும் அடுத்த 2 வசனமும் வாசிச்சிருங்க. 33, 34. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். ஆமென். பாருங்க, அப்போ இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவங்க கடந்து வந்ததுனால அங்க என்ன நடக்குது பாருங்க. இல்ல, ஜெபித்து தேவனை துதித்து பாடினால சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கப்படுது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிருது இல்ல, மாட்டி வச்சிருந்த எல்லாம் கலண்டு போயிருச்சு இல்ல. போனது அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாத்தீங்களா? அங்க சிறைச்சாலைக்காரன் குடும்பம் என்ன செய்யுது? ரட்சிக்கப்படுது இல்ல. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உள்ளயும் சில போராட்டங்கள் கஷ்டங்கள் அனுமதி இருக்குதுன்னா அநேகரை ஆண்டவருக்குள்ள ரட்சிப்புகளாய் வழி நடத்துகிறது தான். பாருங்க, ஆண்டவரமானே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. அதற்கு அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் விட்டாரும் ரட்சிக்கப்பட என்று சொல்லி அவனுக்கு அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கணும். அப்போ நம்மளும் இன்னைக்கு எதுக்காக இந்த உபத்திரவம், எதுக்காக இந்த பாடுகள்னு நினைச்சிட்டு இருக்கலாம். இன்னும் அநேகரை ஆண்டவருக்குள்ளாக ரட்சிப்பின் வழி நடத்துறதுக்கு தான் ஆண்டவர். ஏன்னா நம்ம அனுபவிச்சாதான் சொல்ல முடியும்ல. ஒரு மாம்பழம் இருக்குன்னா அதை ருசித்து பார்த்தாதான் அதோடைய ருசியை பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அது புளிப்பா, அது கசப்பா இருக்குதா, இல்ல இனிப்பா இருக்கா, தித்திப்பா இருக்கா, எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதை ருசி பார்த்தாதா? இல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. அப்போ அந்த இக்கட்டான சூழ்நிலையை நம்ம கடந்து வந்து அந்த சூழ்நிலையில நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் எதுக்கு பயன்படுத்துறான்னா அநேகரை ஆண்டவருடைய ரட்சிப்புகளாய் பாருங்க. எவ்வளவு பெரிய இது இல்ல. பாருங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட அவங்க ஆண்டோடைய வசனத்தை அங்க போதிக்கிறாங்க. ராத்திரியில அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவருடைய அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்நேரத்துல நடக்குது இல்ல. சடிதியில துதித்த உடனே அங்க விடுதலை கிடைக்குது பாருங்க. பின் அவள் தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இருந்தான். பாருங்க, இங்க எவ்வளோ பெரிய சூழ்நிலையா இருந்து இக்கட்டான மோசமான சூழ்நிலை, மரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஆறுதல் படுத்த யாருமே இல்ல, ஒருவரும் இல்ல, தேற்ற கூட ஆள் இல்ல. ஆனா தேவனை நோக்கி ஜெபித்து துதித்து பாடும்போது ஆண்டவர் அங்க ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, சிறைச்சாலைக்காரன் குடும்பம் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு அங்க ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இல்ல. அந்த மகிழ்ச்சி, அந்த அப்பேற்பட்ட மகிழ்ச்சியை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் தான் இன்னைக்கு நம்மள ஆண்டவர் உபத்திரத்தின் வழியாய் கடந்து போற. அதனால நீ என்னால் நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுதலை நம்ம நினைக்கலாம். அவர் கைவிட்டுட்டாரோ, இல்ல எனக்கு இந்த சோதனை வந்துச்சு ஏன்னு கேட்காதீங்க. இல்ல, நம்ம நிமித்தம் அங்க அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும். அதுக்காக தான் நம்மளை என்ன செய்யறாரு? உருவாக்குறாரு. நம்மளை உருவாக்குவதற்கு தான் அவர் என்ன செய்யறாரு. அப்ப நம்ம உருவாக்கப்படணும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், ஆண்டவர்ட்ட நம்ம உண்மையா இருக்கணும், மன உத்தவமா இருக்கணும், நல்லமானதை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஆண்டவரே அந்த காரியங்களை செய்து நம்ம என்னை நினைத்தரலும் அப்படின்னு கேட்கும்போது நினைத்தருவார். அதே மாதிரி எப்பேற்பட்ட பாருங்க 127 நாடுகள் யூதர்கள் அழிக்கப்பட்டது பாருங்க. அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா அந்த எஸ்தர் 9 காரியம் மாறுதலாய் முடிந்தது இல்ல, மாறுதலாய் முடிந்துச்சு. அப்ப எப்படி மாறிடுச்சு இல்ல, மொர்தேகாய்க்கு நிலைமை எப்படி ஆயிடுச்சு. அதனால கண்டிப்பா நம்ம உபவாசித்து நம்மள எப்பேற்பட்ட சூழ்நிலை அந்த ஆண்டோடைய பாதத்துல கண்ணீரோட உபவாசித்து அழும்போது அந்த இதற்கு விண்ணப்பத்திற்கு கண்டிப்பா அவர் என்ன செய்றார்? பதில் கொடுக்கிறார். அதுக்கேற்ற ஆட்கள் கண்ணுல நமக்கு தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். அடுத்து எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டாம், நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்ம ஜெபித்து துதித்து துதிகளை ஏறெடுக்கும் போது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்ம என்ன செய்றாரு? விசுவாசத்தோட நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் கர்த்தர் நமக்கு என்ன செய்றாரு? பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வாரு. அதனால நீங்க ஒருபோதும் கலங்காதீங்க. இஸ்ரவேலே, அந்த வசனத்தை ஒரு தடவை கூட வாசிக்கலாம். ஏசாயா 44:21, யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். நம்ம ஒருவரும் அவரால் மறக்கப்படல. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யறதுக்கு தான் அவர் என்ன செய்றாரு? உபத்திரவத்தின் வழியாய் நம்மளை கடந்து போக வைக்கிறார். நம்ம ஜெபிப்போம்.
பரிசுத்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பார்க்கா. நன்றி அப்பா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாண்டவரே. ஏசப்பா, எங்கள் ஒவ்வொருவரின் நினைத்தவர்களுக்காய் நன்றி. அதற்கு தகுதியுடையவர்கள் எங்களை மாற்றுங்க. உண்மையாய் மன உத்தவமாய் உமக்கு நலமானதை செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் உம்முடைய பாதத்தை அமர்ந்து உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஏசப்பா உம்மை துதித்து பாடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. அங்கு விடுதலை நீ தருவதற்காய் சோத்திரம். அப்பேற்பட்ட விடுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் எழுந்து பிரகாசிக்கணும் ஆண்டவரே. அந்த சிறைச்சாலைக்காரன் குடும்பம் உம்மை விசுவாசித்து உமக்குள் ஞானஸ்நானம் பெற்றது போல நாங்களும் வசனத்தை போதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மாற்றப்பட அதற்கு தகுதிப்படுத்துக. அதற்கேற்ற பலனை தாங்காண்டவரே. இயேசுவே, சோர்ந்து போறவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் தருகிற தேவனாண்டவரே. தந்து எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. யோசேப்பை உயர் அந்த இடத்துல வைத்தீர் ஆண்டவரே, அதுபோல நீர் வைப்பதற்காய் நன்றி. சாட்சியுள்ள பிள்ளைகளாய் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வைப்பதற்காய் நன்றி அப்பா. பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனாப்பா. கைவிடாத தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய கண்ணீரை நீ மாற்றுவதற்காய் சோத்திரம். தகப்பனே, கோடா கொடி சோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாம் மக்கே செலுத்துறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.